புலிநகம் வந்து ஒரு ப்ரௌட்னஸ காட்டக்கூடிய ஒரு ஜுவல்லரி தாங்க. அந்த காலத்துல ஜமீன் பரம்பரையில இருக்கிறவங்க, அப்புறமா சமஸ்தானத்துல தம்புராட்டிகள், மகாராணிகள் இவங்க எல்லாருமே இந்த புலிநகத்த போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பழைய காலத்து ஆன்டிக் ஜுவல்லரீஸ ரிவைவ் பண்ணி அஃபோர்டபிள் ரேட்ல குடுக்கறதுனால தாங்க எனக்கு குயின் ஜுவல்ஸ ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு கேரளாவுல பரணி தம்புராட்டி அப்படின்னு சொல்லிட்டு பரணி திருநாள். அவங்க அந்த தம்புராட்டி கூட போட்டிருந்ததாக எங்க மாமா, தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காசு, பவழம், புலிநகம் இந்த 3 சேர்ந்தது தான் இதனோட பியூட்டி. இது பழைய காலத்துல போட்டிருந்தது வந்து ஒரிஜினல் புலிநகமே போடுவாங்க. ஆனா இது வந்து ஜெம் ஸ்டோன்ல புலிநகம் மாதிரி ஷேப்ல அந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த காயின்ல கூட பாருங்க, ஒரு சின்ன கல்லு வேற வச்சிருக்காங்க காயினுக்கு மேல. அது தவிர இங்க அன்னப்பட்சி வேற போட்டிருக்காங்க. இந்த சைட்லயும், இந்த சைட்லயும். இதுக்கு தகுந்தா மாதிரியே ஜிம்கா பாருங்க. அததான் காயினோட கொடை மாதிரி அழகா காயின்லயே பண்ணி பால்ஸ் எல்லாம் போட்டு கீழ வந்து அந்த பவழத்தையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா. நம்ம ஜுவல்லரி ஷாப்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகழகான நகைகள், ஆன்டிக் ஜுவல்லரிஸ் நெறையவே இருக்கு. அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது நல்ல யூனிக் பேட்டர்ன். கிங்ஸ் அப்படிங்கிற பேருக்கு தகுந்தா மாதிரி ராயல் ஜுவல்லரிஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் குடுக்குறாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு அழகான ராயல் ஜுவல்லரிய தந்ததுக்காக தேங்க் யூ சோ மச்.